சீமான் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் சுதி இறங்கியிருக்குது, என்னன்னு தெரில. ஆமாம், லைட்டாக. அதாவது நல்ல சீமானுடைய வழக்கமான விமர்சனத்துக்கும் இப்போ வர விமர்சனத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல நாங்கள். ஏன்னா அந்த வித்தியாசத்துடைய துணி, இவ்வளோ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எந்த இது வந்தாலும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே பொதுமைப்படுத்திட்டு போகிற இதெல்லாம் இருக்குது. அவர் நினச்சா இறங்கி அடிப்பார். பொதுவாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுல ஒரு தனியாக யாருக்கு தெரியுதுன்னா சீமானுடைய குற்றச்சாட்டு தனியாக தெரியும். ஆமாம்ல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆர்ப்பாட்டமும் பார்த்துருக்கோம். ஆமாம், இப்போ இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஒருவேளை தாவேகா சரியில்லை, தாவேகா தொண்டர்கள் நம்மை நோக்கி வாக்களிக்க வரணுன்ற மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போகிறாரு. தாவேகா அங்கே போனாலும் பாஜக போன்ற பாசிச கட்சின்னு சொன்னவங்க அங்கே போகிறாங்க, இது என்ன நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா தாவேகாவை அரசியல் ரீதியாக லைட்டாக விமர்சனம் பண்ணிட்டு அடியெல்லாம் திமுக எதிராக இருந்துச்சுன்னா இதுக்கான சக்ஸஸ் அவருக்கு இருக்கும்.